சிரிக்க தயாரா இருங்க. இதுதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். எச்சரிக்கை, இந்த ஷோல வர ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹைலி அன்குவாலிஃபைடு பர்சன்ஸ் பண்ணது. இவங்களுக்கு சயின்ஸ்ங்கிற சென்ஸும் கிடையாது, எலும்பு உடையுங்கிற பயமும் கிடையாது. தயவு செஞ்சு இதை யாரும் ட்ரையும் பண்ணாதீங்க. சயின்ஸ்ங்கிறது ஒருத்தரோட ஹாரோஸ்கோப்பை பார்த்து வராது. ஆனா ஒரு விஷயம், நாம தேவையில்லாம சயின்ஸை தொந்தரவு பண்ணணும்னு நினைச்சோம்னா அதனால நம்ம தலையெழுத்தே மாறிடும். ஒரு நிமிஷம் சந்தோஷத்தையும் பல நிமிஷம் துக்கத்தையும் தந்துரும். சயின்ஸை ரொம்ப வேடிக்கையா கத்துக்கணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா அப்ப எங்களோட ஷோவை பாருங்க, சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இந்த ஷோல பாத்தீங்கன்னா சயின்ஸ் கூடவே நாங்களும் சேர்ந்து சில ஸ்டூபிட் வீடியோஸ உங்களுக்காக போட்டு காமிப்போம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ண தப்ப நீங்க பண்ணக்கூடாது. உண்மையதான் சொல்றேன், நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் ஏத்துக்கணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கட்டு ஏறதை விட படிக்கட்டு இறங்குறது தான் ஈஸின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் சில பேரு மவுண்டனை கிளைம் பண்றதை விட மவுண்டனை இறங்குறத தான் நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ரொம்ப ஃபன்னா இருக்கும். இதத்தான் சொல்லுவாங்க அப்சலி, அப்படி இல்லனா ராப்லிங். ஆனா சில சமயங்கள்ல ஃபன் கூட டேஞ்சரஸா ஆகலாம். ஆனா அதே நேரம் சரியான எக்யூப்மெண்ட்டும் ட்ரைனிங்கும் தேவை, இல்லனா கதை கதம் தான். ஒருவேளை நீங்க கான்பிடென்ட்டா ராப்லிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்ன நம்புங்க, இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அப்பதான் நீங்க ராப்லிங் பண்ணும் போது நர்வஸ் ஆக மாட்டீங்க. ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் ஒரு வில்லன் மாதிரியே தெரியலாம். ஆனா கிளைம்பிங் விஷயத்துல நீங்க இது கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். எங்க எதை பண்ணணும்னு இவருக்கு தெரியல. கைத்துல யாராவது சிரசாசனம் பண்ணணும், ஸ்பைடர்மேன் மாதிரியே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூபிட்ஸை நீங்க பாத்திருப்பீங்க. இன்ஸ்பிரேஷனை நீங்க எங்க இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா எதுக்காக செவர்ல ஏறணும்னு நினைக்கிறாங்க? இதுன்னு அல்வாவா ஈஸியா உள்ள போக? ஆனா சில மரமண்டைங்க இருக்கு, சில பேர் அல்வாவை ஈஸியா சாப்பிடுற மாதிரி நினைச்சு கஷ்டமான விஷயத்தெல்லாம் அல்வா சாப்பிடுற. லைஃப்ல பேலன்ஸ்டா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆனா இப்ப லைஃப் ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு, டென்ஷனா இருக்கு. யாரால இதுல இருந்து தப்பிக்க முடியுது? அப்படி இருந்தும் யாராவது தப்பிச்சிட்டாங்கன்னா கூட பேலன்ஸா இருக்கிற அவங்க லைஃப அன்பேலன்ஸா பண்ணணும்னு ரொம்ப. நைட் ஃபைட், இந்த மாதிரி சூப்பரான நைட் ஃபைட்டர்ஸ் எங்க கிடைப்பாங்க? அந்த காலத்து வீரர்கள், ஐயோ, அவங்களோட பலத்தாலையும் அவங்களோட தைரியத்தாலையும் எதிரிகளை அவங்க ஒரு நிமிஷத்துல தூக்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு கூட ஒரு சிலர் இருக்காங்க, இந்த ட்ரெடிஷனை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாக்கலாமா? நீங்க பார்த்தது சில ஸ்டூபிட்ஸ். இவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்காங்க. உங்களுக்காக இது கூட பண்ண மாட்டாங்களா? ஆனா ரியல் ஜாஸ்டிங்கிறது எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? அத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, குதிரையில ஆயுதங்களோட புடிச்சுக்கிட்டு போறவங்கள நாம பார்க்க முடியாது. ஆனா அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதனால இவங்களோட செயல்களால பழைய காலத்து ஆளுங்க போல இவங்களும் கொஞ்சம் மாறி அவங்கள மாதிரி செய்யணும்னு போறதுக்கு ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 450 கோடியை செலவு பண்ணாங்க. இல்ல ராக்கெட் மிஷின்ஸ பொறுத்த வரைக்கும் இது விலை கம்மி தான். ஆனா இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க காத்துல பறக்கிறதுக்கு சீப்பான வழிகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன, எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி புழியிற அளவுக்கு ஈஸியா? எலுமிச்சை பழத்தை தண்ணியில புழிஞ்சு சக்கரை போட்டு குடிக்கிறதுக்கு? ஹலோ பாஸ், இது அந்த மாதிரி இல்ல, இது பறக்கிறது. இதுக்கு சயின்ஸ் நிறைய தேவை. இந்த சீப்பான சயின்டிஸ்ட் மெஷின்ல ஆஃப் பட்டன் போட்டிருக்காரா இல்லையான்னு அவருக்கே தெரியல. இதுதான் ஜெட் பேக். இதுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே பேலன்சிங், பவர், அதுக்கப்புறமா கண்ட்ரோல். ஜெட்டுக்கு பவர் கிடைக்கிறது ஒரு த்ரஸ்ட்ல இருந்து. அது வெயிட்டை விட அது ரொம்ப அதிகமா இருக்கும். அது அசைவுகளையும் ஜெனரேட் பண்ணும். ஃப்ளூயிட் ஹை ஸ்பீட்ல இருந்ததுன்னா அது ஆப்போசிட்ல ஈக்குவல் மொமெண்டமும் கொடுக்கும். இங்க நாம எந்த லாவை பயன்படுத்துறோம்? நியூட்டன் மாமாவோட தேர்ட் லா. ஒருவேளை வெயிட் அதிகமா இருந்தா பறக்கிறதுக்கு தேவையான த்ரஸ்ட அதிகப்படுத்தணும். இந்த ஜெட் பேக்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப லைட்டாவும் இருக்கணும். அப்பதான் லிஃப்ட் பண்ணவும் முடியும். இதுக்கு என்ன தேவைன்னா வெயிட் கூடவே அதிகமான த்ரஸ்டும் தேவை. த்ரஸ்ட பத்தி பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. கம்மியா இருந்தாலும் ப்ராப்ளம் தான், அதிகமா இருந்தாலும் ப்ராப்ளம் தான். இந்த சயின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இல்லங்க. ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஆபரேட் பண்ற பிரஷர் என்ன தெரியுமா? இந்த எபிசோட்ல மொத்தமா நிறைய பேர் காலை உடைச்சுக்கிட்டாங்க, ஏன் மண்டையும் உடைச்சுக்கிட்டாங்க. சில பேர் நல்ல அடியும் வாங்கினாங்க. ஆனா எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் மட்டும் காமனா இருந்தது. எல்லாருமே சயின்ஸ் கிட்ட வம்புக்கு வந்தாங்க. இதுகிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதனால தானே இந்த ஷோவே நாங்க பண்றோம். அதான் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். சயின்ஸுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சேஃபா இருப்பீங்க. சயின்ஸை கத்துக்கோங்க, கத்தும் கொடுங்க. பை.